உணரவானே தெரியல. மகாராஜா என்ன சொல்லுவாரு? அவர் என்ன சொல்ல போறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். பாதுகாப்புக்கு அனுப்பின நண்ட உயிரோட சமாதி கட்டுக்கன்னு சொல்லுவாரு. அந்த நண்டு வேற யாரும் இல்ல, நான் தான். அதனால நான் இப்ப நேரடியா அரண்மனைக்கு போய் மகாராஜா கிட்ட நடந்த எல்லாத்தையும் தயவு செஞ்சு வேண்டான்னு தலையாட்டாத சின்ன பொண்ணே. இப்ப கூட ஒண்ணு கேட்டு போகல. நாம அந்த சூனியக்காரி கிட்ட போய் உன்னோட குரலை திரும்பி வாங்கிட்டோம்னா நீ மத்த கடல் கன்னிகளோட சந்தோஷமா 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 உன்னால வீட்டுக்கு போக முடியாதுன்னு தெரியும். சரி சரி, அப்படி பார்க்காத. அந்த இளவரசரை கண்டுபிடிக்க நான் உதவி செய்யறேன். என்னடா இது, நண்டு ஓடா இருந்தனா இப்ப தேஞ்ச ஓடா மாறிக்கிட்டு இருக்க. இங்க பாருமா ஏரியால், நீ மனிதர்கள் மாதிரி வாழ ஆசைப்பட்டனா முதல்ல அவங்கள மாதிரி ஆடை அணிய தெரியணும். மேக்ஸ், மேக்ஸ், அற்புதம் ஏரியா. அவன் பார்த்த உடனே கவரப்பட்டு கவுந்துடணும். மேக்ஸ், மேக்ஸ், என்னாச்சு மேக்ஸ்? எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ற? ஓ, இதான் விஷயமா? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. இவன் பாக்குறதுக்கு தான் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருப்பான், ஆனா இவன் உண்மையிலேயே ரொம்ப நல்ல பையன். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுதே. நம்ம சந்திச்சிருக்கோமா? நான் நினைச்சேன், எனக்கு தெரியும், அது நீதான். உன்னதான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். உன் பேர் என்ன? என்னாச்சு? பதில் சொல்லு. உன்னால பேச முடியாதா?